இந்த தக்காளி பழத்தை வச்சு இன்னைக்கு ஊறுகாய் செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே மறக்காம ஒரு லைக் போட்டுருங்கப்பா. தக்காளி பழத்தை உரல்ல போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம்பா. மரச்செக்கெண்ணெய் ஊத்திக்கலாம்பா. கடுகு, உரல்ல ஆட்டினா தக்காளி, மிளகாய் தூள், மஞ்சத்தூள் ஒரு சீட்டுக்கு போட்டுக்கலாம்பா. தூள், உப்பு, வறுத்து நுணுக்குனா கடுவும் வெந்தயமும். ஊறுகாய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வச்சுக்கலாம்பா. எண்ணெய் தனித்தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஊறுகாய் இறக்கலாம்பா. எடுத்து சாப்பிடுமா, ஊறுகாயில் தொட்டு சாப்பிடு. நான் செஞ்ச தக்காளி ஊறுகாய் எப்படிமா இருந்துச்சு?